Hi friends, welcome to No Entry channel. In our No Entry channel ஒரு AC review தான் பார்க்க போறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா Daikin 110 AC நான் 1 year யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 star inverter AC. இதோட நம்ம ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம இதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஓரளவு சேவ் பண்ணி கொடுக்குது. 3 star தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது என்னென்ன இருக்குன்னு பாத்துறோம் இதோட இது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல டிஸ்ப்ளே கொடுத்துருவாங்க. டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு தான் வரும். இதுல வந்து LED டிஸ்ப்ளே தரல, உங்களுக்கு டிஜிட்டல் மீட்டர் தான் தந்திருக்காங்க. இது டிஸ்ப்ளே இது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சென்சாரும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்துடும், ஆன் ஆஃப் லைட். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டைமர் லைட், கீழே ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்விங்கிங் அந்த பேடும் வந்துடும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏசி ரிமோட்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில் மோட் இருக்கு. சில் மோட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா பாத்தீங்கன்னா சில் மோட் ஆன் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூமே சீக்கிரமா கூலிங் ஆகும். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில் மோட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 3-4 மோட் இருக்கு. அதுல அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈகாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டை வந்து சேவ் பண்ணி கொடுக்கும் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் ஃபேன் மோட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபேன் மோட் இருக்கு. ஃபேன் மோட நீங்க 5 விதமா மாத்தி வச்சுக்கலாம். நீங்க ஃபேன் மோட ஆன் பண்ண பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் நல்லா வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் வந்து கட் ஆயிடும். உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்விங்கிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்துடும், லெஃப்ட் வித் ரைட் வந்துடும் ஸ்விங்கிங். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க கூலிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்சர்வ் பண்ணி நீங்க அங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் கூலிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஸ்விங்கிங் உள்ளேயும் ரன் ஆகும், வெளியும் ரன் ஆகும் உங்களுக்கு. எங்கெல்லாம் இப்போ நீங்கள் லெஃப்ட்ல இருந்தீங்கன்னா லெஃப்ட்ல சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் கூலிங் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டில் கூலிங் வந்து சூப்பராக இருக்கும், காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோண்டா மோட் இருக்கு. அதை போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஹேர் வந்து கூலிங்கும் ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகி கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து நைட்டில் வந்து இரிட்டேட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆன் பண்ணி காட்டுறேன் டிஸ்பிளேவை பாருங்க. டிஸ்பிளே பட்டன் இருக்கும். நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா குட் ஸ்லீப்னு இருக்கும். குட் ஸ்லீப் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க சென்ஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா கூலிங்க தள்ளும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோரோட ஹீட் இதுதான் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், அவுட்டோர் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உள்ள என்ன டெம்பரேச்சர்னு பாத்துருவோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா 30 காமிக்குது உங்களுக்கு உள்ள இருக்க டெம்பரேச்சர். அதே மாதிரி நீங்க ரிமோட்ல எவ்வளவு கூலிங் அந்த இது வச்சிருக்கீங்களோ டிகிரி அதுவும் காமிச்சிடும். இப்போ 24 காமிக்குது, அதுவும் 24 தான் காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடும் இருக்கு உங்களுக்கு. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைமர் ஆன் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது வேண்டாம்னா கேன்சலும் பண்ணிக்கலாம். நீங்க இல்ல டைமர்லாம் வேண்டாம்னா கேன்சல் பட்டன் இருக்கும் அதுலயே, அது கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளீன் ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஏசி ஆன் பண்ணி கரெக்டா ஒரு 90 மினிட்ஸ் வரையும் உங்களுக்கு 1 ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் வரையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகும். அதுக்கப்புறம் டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி மொத்தமாக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட்டை லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பவர் சில் பட்டனையும் ஈகோ பட்டனும் பார்த்தீங்கன்னா அழுத்தி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு பார்க்க ரிமோட் லாக் ஆகிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்க இருக்க வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள், ரிமோட்டில் சிம்பிள் காமிக்குது பாருங்க, லாக் சிம்பிள். அதே சில் மோடையும் ஈகோ மோடையும் லாங் ப்ரெஸ் ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிச்சினாலே போதும். அதை பார்த்தா திருப்பி ரிமூவ் ஆகிடும் அந்த கோடு. பாருங்க இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. அந்த செட்டிங்ஸ் மாதிரி காட்டும் பாத்தீங்களா, லாக் செட்டிங் காட்டினா லாக் ஆயிடுச்சு, இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைக்கினோட சர்வீஸ் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க, எத்தனை மணிக்கு ஓப்பன் இது கால் புக் பண்ண கொடுத்துருப்பாங்க. இதான் ரிமோட்டை பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியா காம்பேக்டா இருக்கு நல்லா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஏசியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45,000 அரௌண்ட் வந்துருச்சு இது பிரைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோரை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு அவுட்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சதே பாத்தீங்கன்னா அவுட் சைலண்டா ரன் ஆகும். இதுல டைக்கின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் வர சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிராண்டோட கொஞ்சம் ஸ்லோ கம்மியா கேட்கும் சவுண்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த இந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கோட்டிங் நேம் தெரியல எனக்கு. இந்த கோட்டிங்காக பாத்தீங்கன்னா இது சீக்கிரமா உங்களுக்கு துரு பிடிக்காது. பாருங்க, நான் இது ஒரு 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ஒரு துருவும் பிடிச்சல. அப்பப்ப டஸ்ட் மட்டும் படியும், அதை மட்டும் கிளீன் பண்ணி போனாங்க. பாருங்க, இதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, சீக்கிரமாவும் துரு பிடிக்காது உங்களுக்கு. பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸ் தான் இருக்கு, இருந்தாலும் எந்த ஒரு இஷ்யூ ஆனதில்ல. நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கும் டிசைன். டைக்கினை பொறுத்த வரைக்கும் டிசைன் அந்த அளவுக்கு இம்பார்ட்மெண்ட் தர மாட்டாங்க, பட் ஆனால் கூலிங் சூப்பராகவே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த ப்ராடக்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.